மே 4 கிருபையின் ஆட்சி. ஒரு துளி போட்டால் போதும் வாசனை தூக்கும் அப்படின்றாங்க விளம்பரம்லாம். துளிகளே அப்படியா? ஆனா கடவுள் உங்களுக்கு துளியை தர விரும்பல, கிருபையின் பெரும் மலையை உங்களுக்கு தர விரும்புக. abundance of grace. இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும், எல்லாம் சொல்லுங்க, நாம் எல்லோரும் எதை பெற்றுக்கொண்டோமா? கிருபையின் மேல் கிருபை. எல்லாம் சொல்லுங்க, வெறும் கிருபை இல்ல, ஏதோ கொஞ்சோல கிருபை இல்ல. பாருங்களேன், ஏதோ பொழைச்சி கிடக்குறங்க கிருபை, கிருபை தான். வெறும் பொழைச்சி கிடக்கிறது மட்டும் கிருபை இல்ல, பல பேரை பொழைக்க வைக்கிறதும் கிருபை தான். ஆமே. கிருபை அப்படி அந்த கொஞ்சத்திலே உட்கார்ந்து இருக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? abundance of graceன்றது என்ன? சரி, இதுவே சில பேர் அந்த கிருபையை சுருக்கிக்கிறதுனால வாழ்க்கையும் சுருங்கிடுது. இவ்வளவு தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, இது கிருபைன்னா அந்த கிருபை என் வாழ்க்கையில பெருகும் பொழுது ஏதோ நான் பொழைச்சு கிடந்தேன்றது இல்லை, என் மூலமா கொஞ்சம் பேர் பொழைப்பாங்க, என் மூலமா கொஞ்சம் பேர் வாழ்வாங்க. ஆமென். அதனாலதான் நான் சொல்லுவேன், வாழ வைப்பதும் கிருபை, உங்களை ஆள வைப்பதும் கிருபை. ஆமென். ஆமென். Where we read the book of Romans chapter 5 verse 17. ரோமர் 5:17 பாருங்க. அங்க கிருபையை பற்றி படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணம். எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் பரிபூர்ணம். கிருபையின் துளி இல்லை, இட் இஸ் நாட் டிராப்ஸ். ஆமென். துளிகள் அல்ல, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, பெறுகிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, receive the grace. come on, receive the grace. ஆமென். பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. அப்படின்னா என்ன? வாழ்வடைந்து. எல்லாம் சொல்லுங்க, வாழ்வடைந்து. இப்ப பாருங்களேன், கிரேஸ் வந்து உங்களுக்கு வாழ்வை தருகிறது, ஜீவனை தருகிறது. ஆனா அதோட நிக்கல, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எல்லாம் சொல்லுங்க, வாழ வைப்பதும் கிருபை, என்னை ஆள வைப்பதும் கிருபை. ஆமென். நான் ஆழமா நம்புறேன், ஒரு கிருபையின் ஆட்சி வரும். ஆமென். மே 4 கிருபையின் ஆட்சி உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால் கிருபை ஆளுகை செய்யும். ஆமென். ஓ, not by might, not by power. ஆமென். நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய கிருபையின் ஆட்சி உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். அதனாலதான் எந்த டைமும் குழம்பாத அளவுக்கு இந்த டைம் குழம்புறாங்க. என்ன நடக்குன்னே தெரியலையேன்னு பெரிய குழப்பதில்லைங்க. ஒருத்தராலையும் ஒரு விஷயத்த முடிவுக்கு வரவே முடியலை. கருத்து கணிப்புல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? குழம்பிக்கிட்டே இருக்குது. நான் சொல்றேன், அதான் கிருபை. ஆமென். I believe grace reigns. Amen. Amen.